ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ராகுவை பற்றியதாக. நல்ல பலன் தரும் ராகு தசை. ராகு ஒரு இருள் கிரகம், சரியா? அதற்கு சுயபலன் கிடையாதுங்க. எந்த கிரகங்களோடு சேருதோ அதனுடைய பலனை பல மடங்கு பெருக்கி தரும். அடிப்படையான விஷயம். ஒரு யோகமான கிரக அமைப்புகள் இருந்து ஜாதகத்துல அதோடு எந்த வகையினாலும் ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த ராகுதச பருவத்துல வரும் பொழுது அது மிக முக்கியம். வயதான பின்னாடி பிரயோஜனமே இல்லை. எந்த ஒரு அமைப்பும் நம்மளுடைய பிராயம், நமக்கு சத்து இருக்கணும், நம்ம ஓடி ஆடுற வயசுல. அப்ப நம்ம லக்னம் அந்த யோகங்கள் இருந்தாலும் தன்னால வராது. எதன் மூலம் நமக்கு யோகம் வரும்? தந்தை மூலம் வரும், ஒரு வியாபாரத்தின் மூலம் வரும், வெளிநாடு செல்றது மூலம் வரும். அப்ப நமக்கு அந்த வலிமை இருக்கணும்ல. அது ஒண்ணு. ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள். ராகு போகக்காரகன், சுக்கிரன் மாதிரி, சரியா? அப்ப அதுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு பருவத்துல வரணும். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ராகு திசை நன்மை இருக்கும். நம்மளுடைய கர்மா கடைசி காலத்துல ராகு வரும். என்ன, பிள்ளைகள் ஒரு ரொம்ப சந்தோஷமா நம்மளை பார்த்துக்குவாங்க. அந்த ராகுங்கிறது நமக்கு சுயமா பலன் தரணும்னா ராகு நம்ம பருவத்துல வரணுங்கிறது முக்கியமான விதி. இதை தெரிஞ்சுக்கணும். இப்ப ராகு மேசம், ரிஷபம், கடகம், அதே மாதிரி கன்னி, மகரம், இது இருந்தா நல்ல பலன் சொல்றது பொதுவான விஷயம். இந்த இடத்தை தவிர மற்ற இடத்துல இருந்து நல்ல சுப தொடர்பு பெற்று லக்கணத்துக்கு அவயவர்களுடைய தரிசு லக்கணத்துக்கு சுக்கிரன், சரியா? துலாம் லக்கணத்துக்கு குரு, இப்படி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள் கூட இந்த ராகுவோட சம்பந்தப்படும் பொழுது ஒரு லக்கணத்துக்கு அவயவ கிரகம் நன்மைகரம் அமைப்புல இருக்கணும்ல. 3, 11 இந்த மாதிரி மொத்தத்துல எந்த சுபக்கரமா இருந்தாலும் கெடுதல் செய்யாத அமைப்புல ராகுவோட தொடர்பு கொள்ளும் பொழுது, பருவத்துல வரும் பொழுது அந்த ராகு தசை நல்ல பலன் தரும். ராகுக்கு நின்ற வீட்டு அதிபதி உச்சமானால் ராகு மிகப்பெரிய பலன் தரும். எல்லாருக்கும் ராகு தசை நல்ல பலன் தருங்கிற அமைப்புல, எல்லாருக்குமே அதிகமான அமைப்புல, ஒரு கோடீஸ்வர அமைப்புல கொடுத்துறாது. கெடுக்காம ஒரு உயர்வா தரும். இப்ப நன்மை தர்ற லக்கணம் ஒரு நல்ல திறனோட இருந்து, லக்கணம் ரொம்ப முக்கியம். ராகுக்கு இடம் கொடுத்த உச்சமானாலும் லக்கணம் முக்கியம். அதை அந்த யோகங்களை கிரகிப்பு செய்யறதுக்கு நம்ம லக்கணம் முக்கியம். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றேன். அப்ப லக்கணம் ஒரு சுமாரா இருந்து, ஒரு ஜாதகமே ஒரு 50% இந்த மாதிரி இருக்குது, கஷ்டப்பட்டு, அதாவது ரொம்பவும் மோசம் இல்லை ரொம்பவும் நன்மை இல்லைங்கிற அமைப்புல இருக்கக்கூடிய ராகு, அந்த ஜாதகத்துல ராகு இடைவெளிக்காரங்க உச்சமாகி நல்ல சுபத்துவமா இருந்துச்சுன்னா நம்ம லக்கணத்தின் வலுவுக்கு ஏற்ப, நம்ம ஜாதகத்தின் வலுவுக்கு ஏற்ப சம்பாத்தியம் வரும். ஜாதகம் சராசரியான ஜாதகமா இருந்து ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் உச்சம் இல்லாம ஆனா சுப தொடர்பு இருக்கும்போது நல்ல பலன் தரும். கெடுத்துறாது. ஒரு சுமாரான அமைப்புல இருக்கும். ஆனாலும் அந்த கிரகங்களுடைய பலனை தான் ராகு எடுத்து செய்யுது. அந்த பலனை காட்டிலும் பல மடங்கு பெருக்கும். இந்த நுணுக்கத்தை படிச்சு ராகு பல மடங்கு பெருக்கி தரும். ராகு திசையில ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பா ஏற்படும், நன்மை செய்யற அமைப்பில் இருந்தால். இப்படித்தாங்க நம்ம சொல்லணும். இதை உதாரண இதை ஒரு ஜாதகத்தின் மூலம் விளக்குறேன். கிரக அமைப்புகளை வச்சு நான் விளக்குறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்புல பதியப்பட்ட வீடியோக்கள் பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு பலனாக இருந்தாலும் ராகு தசை எப்படி எனக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புல உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த தேவையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளூர்ல இருந்தால் நேரம் வர்றாங்க. வெளியூர் நண்பர்கள் திருமண பொருத்தம் பார்க்க வெளிநாட்டுல இருந்து கூட எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்கிறாங்க. ஏன்னா திருமண பொருத்தம் 10 பொருத்தத்துல பார்க்காம ஒரு ஜாதகத்திலேயே அவர் எப்படி, அவர் மனைவி எப்படி எப்படின்னு பார்த்துக்கிட்டு, ஒரு ஆயுள் பாவம் எப்படி, அவரோட சம்பாத்திய திறன் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கு தோதா அந்த மனைவி ஜாதகம் எத்தனை ஜாதகம் கொடுத்தாலும் இதோட கெப்பாசிட்டி அதுல இருக்கா, அதுதான் பொருத்தம். நட்சத்திரங்கள் 10 பொருத்தம் அமைப்புல பார்க்கறது இல்லை.
இந்த தினம் கணம் யோனி அதெல்லாம் அதுக்கு மாற்றா இருக்கு. ஜாதகர் நல்லா இருக்கணும், அவருடைய குணம் சம்பாத்தியம் நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியம் இருக்கணும். இதெல்லாம் வேறு அமைப்புகள், பாவக தொடர்புகள். இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் கண்டிப்பா கிடையாது. 10 பொதுத்துல சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் பொதுவான விஷயங்கள். அதுல எதுக்குமே 2 ஜாதகம் கூட ஒத்து வராது. 2 பர்சனல் ஜாதகங்கள் கூட அது ஒத்து வராத விஷயம். இப்படி பார்க்கறதுனாலதான் வெளியூர்ல நமக்கு வாட்ஸ்அப் மூலம் கேட்கிறாங்க. தெளிவான பதில் தான் சொல்றேன். குடும்ப ஜாதகங்களை பார்த்தா வெகு துல்லியமாக ஒரு பலன்களை வெகு துல்லியமாக சொல்லலாம். ஒரு ஜாதகத்திலே சொல்லலாம், வெகு துல்லியமாக அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஒரு வீட்டுல ஜாதகத்துக்கு ஒருத்தருக்கு யோகமான தசை நடக்குது, நம்ம 100% சொல்லிக்கிட்டு இருப்போம், ஒரு 70 கூட சொல்லுவோம். அங்க மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு அஷ்டமச்சனி, சனி கொடுமையான கிரகம் இல்லையா, ஏழச்சனி அஷ்டமச்சனி, அவங்க ஜாதகத்துக்கு வலுவுல குடப்பிறந்தவங்க தாய் தந்தை அவங்களுடைய ஜாதகத்துடைய வலுவிற்கு ஏற்ப அந்த சனி கோச்சார சனி படுத்தும்ல, அப்போ ஒருத்தருக்கு சொல்ல பலன் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். அதுக்குத்தான் குடும்ப ஜாதகங்களை பார்ப்பது. இப்ப இந்த ராகு திசை நல்ல பலன் தரும் ராகுவை பலனை பார்ப்போங்க. நல்ல பலன் தரும் ராகு திசை மிதுன லக்னம் தாங்க. இப்ப இந்த ராகு சொல்லிட்டு அப்புறம் அமைப்புல சொல்றேன். மிதுன லக்னத்துக்கு 2ல கடக ராகுங்க, குரு பார்வையில இருக்கு. சரி, ஓகே. இவர் லக்னாதிபதியை பாருங்க. லக்னாதிபதி சுக்கிரனோட 5ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை அடைஞ்சு சந்திர அதியோகத்துல இருக்காரு. சனி சேர்றது 100 ரூபாயில 10 ரூபாய் குறைக்குங்கிற மாதிரி பெரிய ஒளியை கொஞ்சம் சிறுசாக்கும், அவ்வளவுதான். சனி சுபத்துவமா இருந்தா கெடுதல் கிடையாது. செவ்வாய் சுபத்துவமா இருந்தா படபடப்பு அதெல்லாம் இருக்காது. இப்ப இந்த மீன ராசியா போய் இங்க மிதுன லக்னங்க, புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, அதோட சூரியன் சென்றிருக்காரு. பௌர்ணமி, இதுதான் முக்கியம். பௌர்ணமி அமைப்பு இங்க அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தா கூட புதனுடைய பரிவர்த்தனையினால அது நீங்கும். முதல்ல நீசப்பட்ட பலன்களை கொடுத்து அடுத்து ஒரு நல்ல பலன்கள் வரும். இந்த ராகு திசையில கூட சம்பந்தப்பட்ட புத்தி ஆரம்பத்துல சிறிது முன்னேற்ற தடையை கொடுத்து அப்புறம் நல்ல இது கொண்டு போகும். இடம் கொடுத்த கிரகம் உச்சங்கிற அமைப்புல இந்த ராகு வேலை செய்யாது. கடக ராகு நன்மை, குறுப்பார்வை. ராகுக்கு செவ்வாய் பார்வை இருந்தா, செவ்வாய் இங்க இருக்கக்கூடாது இருக்காத சொல்ல வரங்க. இப்ப இந்த அமைப்புல குறுப்பார்வை மட்டும் இருக்கிற ராகு நல்ல பலன் செய்யும். சரி, லக்னாதிபதி புதன், 5ஆம் அதிபதி சுக்கிரன், யோகம் தானே. லக்னமும் 5ம் டச் ஆகுது, யோகம். சந்திரனும் இங்க பார்க்க 2ஆம் அதிபதியும் பார்க்கிறாரு. அப்ப இவர் ஜாதகர் 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ஒளித்துவமாக இருந்து யோகாதிபதி சனி சேர்ந்து இப்படி பாருங்க, ஆதிபத்திய சிறப்புகளை பாருங்க. பட் இங்க சூரியன் 3ஆம் அதிபதி, ஒரு முயற்சி ஸ்தானாதிபதினு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்புல இந்த ராகுதசை நல்ல பலன் செய்யும். சரி, இங்க செவ்வாய் மறந்துருங்க, அப்புறம் சொல்றேன். இப்ப ராகு குரு வீட்டுல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடத்துல அந்த 7ஆம் இடம்ங்கிறது மனைவி கெடுத்து தான் தரும் அப்படிங்கிற அமைப்புல இது இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதி 6ல இருந்தாலும் பாவத்தன்மை இல்லை. இந்த ராகுல இங்க சேரக்கூடாது. புதன் கூட ஒட்டலாம், ராகு இங்க சேரக்கூடாது. இந்த அமைப்புல இந்த ராகு ஓரளவு இந்த கூடு 2ஆம் இடத்தை பார்க்கிற அமைப்பு. சந்திரனுக்கு மேற்கொண்டு ஒளி கொடுக்குது. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி தான், எந்த கெடுதலும் நடக்காது. சுக்கிரன் புதனோட பரிவர்த்தனை நீசப்பட், அதாவது 7ஆம் இடத்து ராகு எப்ப கெடுக்கும்? சுக்கிரன் பலவீனமான கெடுக்கும், குடும்பஸ்தானமும் பலவீனமான இந்த ராகு கெடுக்கும். 7ஆம் இடத்து பலனை பெருசாத்தனை செய்யும். 7ஆம் அதிபதி கெட்டு போனாலும் அந்த வேலையை செய்யும். இப்ப அதெல்லாம் இல்லை, அற்புதமா செய்யுங்க. இங்க 9ஆம் இடத்துல அற்புதமா இருக்கும். யோகாதிபதி வீட்டுல கும்ப வீடு தான், ஆகாதது தான். நான் சொல்றேனே, முழு அற்புத பலன் சொல்லலையே, நல்ல பலன் தானே. இங்க 8ஆம் இடமா போகுது. அதனாலதான் இங்க 9ஆம் இடத்துல இப்படிலாம் இருக்கும்ல. நம்ம நீங்க ஒரு கற்பனையா கூட ஒரு ஜாதகத்தை போடுங்க, அப்படி ஒரு ஜாதகம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த ராகு இங்க இருக்கும் பொழுது இந்த 9ஆம் இடத்து பலனை செய்வார். இந்த பலனை செய்வார், புதனுடைய பலனை செய்வார், சுக்கிரன் பலன், சூரியன் பலன், சந்திரனுடைய பலன், சனி. என்னென்ன ஆதிபத்தியம் பார்த்துக்குங்க. சந்திரன் 2ஆம் அதிபதி, சனி 9ஆம் அதிபதி, சுக்கிரன் 5ஆம் அதிபதி, புதன் லக்னாதிபதி, சூரியன் 3ஆம் அதிபதி. இதை பூரா வயசுக்கு தகுந்தவாறு பலன் தெரியும். இது நல்ல பலன். கெடுக்க அமைப்பு சொல்றேன். செவ்வாய் இங்க இருக்கக்கூடாது. செவ்வாயும் புதனும் சேர்ந்துச்சுன்னா பலன் போச்சு. செவ்வாயும் புதனும் சேரக்கூடாதுங்க. இங்க செவ்வாயும் சனியும் பார்க்க கூடாது.
செவ்வாயும் புதன் நேருக்கு நேரம் இருக்கு, தவறு. ராகு திசை பலன் குறையும். செவ்வாய் ராவோட சேர்ந்து 4ஆம் பார்வையா சனியை பார்த்து, சனி 10ஆம் பார்வை பார்க்கிறாரு. இதை ஒரு நான் அனுபவத்தை சொல்றேன். இந்த செவ்வாய் சனியோட தொடர்புகள், புதன் செவ்வாயோட தொடர்புகள், சூரியன் சனியோட தொடர்புகள், குரு சுக்கிர தொடர்புகள்லாம் இயல்புக்கு மாறான பலன் தான் செய்யும். இப்ப செவ்வாய் சனி தனிச்சு பார்த்துச்சுன்னா தான் கடுமை, சுபத்தன்மையா இருக்கும்போது கடுமை அப்படின்னு நினைச்சாலும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா அது பெரிய அடி அடிக்காட்டாலும் சிறிய தாக்குதல் பண்ணதான் செய்யும். சுபத்தன்மை இருந்தாலும், எப்படி இருந்தாலும் மிகுந்த சுபத்தன்மை அடையுது, சிறிய கெடுதல் கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் சனியுடைய தொடர்புகள் கடுமையான பலனை தான் தருங்க. புதன் செவ்வாய் கண்டிப்பா இதெல்லாம் உணர்ந்த விஷயம். இப்படிலாம் செவ்வாய் இங்க இருந்தாருன்னா பலன் குறையும், இவ்வளவுதான். அப்ப கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல சனி முழு பாவ கிரகம், செவ்வாய் பரவாயில்லை அப்படிங்கிற அமைப்புல மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தவறு. இப்ப இதை சொல்றேன், மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் கடுமையா பலன் செய்யும், இவரையே சிதைக்கும் கண்டிப்பான முறை. ராகு பெருசாக்கும். அப்ப சனி யோகாதிபதியாக இருந்தாலும் கூட பாவக்கிரகத்துல முதல் லிஸ்ட் அவர் தான், அந்த சனி தான். அப்ப சனி எந்த பாவத்தை பார்த்து கெடுக்குது, செவ்வாய் சமயத்துல மிதுன லக்னம் இந்த மாதிரி வந்தா கெடுதல். கெடுதல் அமைப்பு 2 கிரகமே டேஞ்சரஸ் தான் கண்டிப்பா, சரியா? சனி மிக மிக டேஞ்சரஸான கிரகம். அதெல்லாம் இல்லாம ஒளித்துவமா இருக்கு, சரி 6, 8, 12 வரக்கூடாது, வெளிச்சமா இருக்கு, வெளிநாட்டுல பிழைக்கிறது, திடீர் அடுத்த ஒரு பணம் இப்படி வருங்க. அப்ப ராகுதசை சுவராசியமான கிரகம். உங்கள் ஜாதகத்துல ராகுதசை என்ன செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.